ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் என்ன உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் மக்களே. எனக்கு மட்டும்தான் இப்படி வருதா, இல்லைன்னா உங்கள் மொபைல்லே இப்படி வருதான்னு சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். அதில் நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷனில் வீடியோஸ்லாம் நிறைய வர பற்றியெல்லாம் அந்த வீடியோவில் எனக்கு இப்போது ஒரு மாதமாக ரொம்ப என் மொபைல் ஃபுல்லாக இருக்கிறதே இந்த மாதிரி வீடியோஸ் தான். என்ன வீடியோஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பூனை. அதாவது பூனை அவ்வளோ அழகாக இருக்கும் மக்களே. அதாவது நல்லா முடியெல்லாம் வச்சுட்டு நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு நான் இப்போ பார்ப்பேன். அப்போது இந்த உலகத்தில் மனுஷங்களை மாதிரி பூனையும் மேக்கப்லாம் பண்ணி ஒர்க்குக்கெலாம் போச்சுன்னா இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த ஜென்ஸ் பூனையும் இருக்குது பார்த்திங்களா, கோட் ஷூட்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க, இவங்களோட ஸ்டோரியே எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு 2 பேர் லவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரிக்கெலாம் போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் இன்னொரு பூனை இருக்கும். அதாவது இந்த ஹஸ்பண்டை ரூட் விடுற பூனை பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா, ஒரு லோஷன் வச்சுருக்கோம் அந்த பூனை. அதை அந்த பிறந்துக்கிற குட்டி பூனை இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஊற்றி விட்ருவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன், கலர் சேஞ்ச் ஆகிரும் பார்த்துக்கோங்க. இப்போ 2 வெள்ளை கலர் பூனை வந்துச்சுன்னா, அந்த ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற நர்ஸ் பூனை லோஷனை ஊற்றி விட்டு கருப்பு கலரு மஞ்சள் கலர்னு ஆக்கி விட்டுறது. உடனே பேரண்ட்ஸுக்குள்ளே சண்டை பிரிஞ்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பூனை கொஞ்சம் குளித்ததுக்கப்புறம் நார்மல் கலர் வந்துடும். இன்றைக்கி ஒரு இது பார்க்குறேன், பூனையும் டெலிவரிக்கு வர்றாங்க. வந்தால் அது ஒரு லோஷனை நர்ஸு பூனை ஊற்றி விடுது. அதில் என்ன வருதுன்னா, பன்னிக்குட்டி வருது மக்களே. அந்த பூனைக்குட்டி அந்த லோஷனை ஊற்றினோன்னா பன்னிக்குட்டியாக மாறிட்டு அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போட்டு போயிட்டாங்க. இதை பார்த்ததுல இந்த இது வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாவுமே பிரின்ஸு ஸ்டோரி. அதுலேயுமே அந்த பிரின்ஸு அந்த இளவரசர் பூனெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். கோட்டு அது இதெல்லாம் போட்டுட்டு அழகாக அவ்வளோ இதாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஏஐ இந்த அளவு பண்ணி கொடுக்குதாங்கிற மாதிரி இருக்குது மக்களே. அதுக்கப்புறம் எனக்கு அதிகமாக வர்ற இது இப்போ தாய் பூனை ஒரே ஃபோனை பேசிக்கிட்டு கலகலன்னு யாருக்கிட்டேயோ, அதாவது அவங்க எக்ஸுக்கிட்டேயோ யாருக்கிட்டேயோ பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கோங்க, எதையாவது வேலை செய்யும். நேற்று ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துருக்கேன். அப்படி தாய் பூனையும் பொண்ணு பூனையும் குளிக்க வந்திருக்காவ. குளிச்சுக்கிட்டு பாத்ரூமில் இருக்கும்போது அதோட பொண்ணு பூனை குளிச்சுக்கிட்டு தான் இருக்குது. தாய் பூனை பேசிக்கிட்டே பல்ல கட்டிக்கிட்டே இருந்துச்சா. உடனே தலையை தான் காய வச்சிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கேன், ஒரு ட்ரையரை வச்சு. அதை காய வச்சுக்கிட்டே ஃபோனை பேசிட்டு அந்த எல்லா எல்லார் வீட்லேயுமே பாத்ரூமில் ஒரு டப் மாதிரி வச்சுருப்பாங்க, படுத்து கிடந்து குளிக்கிற மாதிரி. அதுக்குள்ளே போட்டு போயிட்டு ஆல்ரெடி அதில் தான் அவங்களோட குட்டி பொண்ணை குளிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கரண்ட்டு சாக்கு அடித்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அது கூட தெரியாமல் அந்த லட்சணத்தில் ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படியே போகுது மக்களே. போயிட்டு அவிய லவர் கூட போக ஆரம்பித்தாச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு. ஐயையோ என்னாச்சு, ஃபோனே எடுக்கலைன்னு ரொம்ப நேரம் ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கலன்னு வீட்டுக்கு பார்த்தா பிள்ளை இந்த தொட்டிக்குள்ளே கரண்ட்டு சாக்கு பிடிச்சி துடிச்சிட்டு கிடக்கு. அப்புறம் ஹஸ்பண்டு தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபு ஆஸ்பத்திரிக்கு ஓடி வராங்க. நான் பூனை கதையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓடி வராங்க. உடனே ஜெயிலில் தூக்கி போட்டாச்சு. அந்த ஜெயிலில் போலீஸாக இருக்கிறது நாயை அவ்வளோ ஹேண்ட்ஸமாக மாற்றி இது பண்ண வச்சுருக்காங்க. அப்படி இந்த கார்ட்டூனில் மட்டும் அந்த பூனை தான் எப்போதுமே ஹீரோயினியாக வருது என் செல்லுக்கு. அந்த பூனை அவ்வளோ அழகாக இருக்குது. வர்ற பூனை இல்லை, அதுலேயும் கருப்பாக இருக்கிற பூனை தான் எப்போதுமே வில்லியாக இருக்குது. விற்றுக்குங்க, அதுதான் கலர் சேஞ்ச் பண்ணி விட்றது, எல்லா வேலையும் பார்க்குது. அந்த வெள்ளை பூனைக்கு என்ன குட்டினாலும் பிறக்குது. அந்த வெள்ளை பூனை எந்த அனிமல்ஸுக்கு கூடனாலும் இருக்குது பார்த்துக்கோங்க. அதாவது காண்டாமிருகம் பிறக்குது, ஒட்டகச்சிவிங்கி பிறக்குது, பன்னிக்குட்டியும் பிறக்குது. இது ஃபுல்லாகவுமே என் செல்லில் வந்துக்கிட்டே இருக்குது. அதை விட எப்போ ரீசெண்டாக அதிகமாக வர்றதுன்னா, இந்த வெஜிடபிள்ஸ் பேசுகிற மாதிரி இந்த அரிசி சோறை
எடுத்து வாய்க்குள்ளே கொண்டு போகிறதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்பூனில் இப்போ சோறு வச்சுருந்தோம், கையில் சோறு, அந்த சோறு ஒரு குடும்பமாக இருந்து கடந்து கதறுது. ஐயோ எங்களை விட்டுருங்கங்க சொல்கிற மாதிரி. அதில் குட்டி சோறு இருக்குது. அம்மா நான் வந்து சொர்க்கத்தை பார்க்க போகிறேன், அப்படி பார்க்க போகிறேன்னு அதை ஆசைப்படுற மாதிரி. அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ளே போனோன்னே அந்த ஆசிட்டு இதெல்லாம் இருக்குது பற்றியெல்லாம், தண்ணியெல்லாம் நம்மளோட ஜெரிக்கிறதுக்கு அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து ஐயோ அம்மா எனக்கு வலிக்குது அப்படி இப்படி கதற மாதிரி அப்படி ஃபுல்லாக வருது. அதை பார்த்ததுலேருந்து எனக்கு சோறை எடுத்தாலே இதுக்கு எல்லாத்துக்கும் உசுறு இருக்குமோ அப்படின்னு தாட் ஆயிடுது. அதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸு ஒன்றுமே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாலும் அது எல்லாமே கதறுது. இப்போ ஒரு 4-5 தக்காளி எடுக்கிறோன்னா அது ஒரு ஃபேமிலியாக இருக்குதான். அதை நம்ம எடுத்து கட் பண்ணி வாங்கி சமைச்சு சாப்பிட்ற மாதிரி அதெல்லாம் கடந்து கதற மாதிரி அப்படி எல்லா வீடியோவும் வந்துக்கிட்டே இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு பழமும் சாப்பிட தோண மாட்டேங்க. அதை விட கொடுமை என்னென்னா, ஒரு பூசணிக்காய் தலையை வச்சு ஒரு லேடி ஒரு பனானா தலையை வச்சு ஒரு இது பார்த்துக்கோங்க, அந்த பூசணிக்காய் தலை வச்சுக்க லேடி அந்த பனானாவை போட்டு அப்படி அடின்னு அடிக்கிது பார்த்துக்கோங்க. எப்போ என்ன வேலை செஞ்சாலும் போட்டு கொள்ளுன்னு கொல்ல தான் செய்யுது. அதாவது இது கணவன் மனைவி வந்து கணவனை போட்டு கொல்லுறதா காட்டுற மாதிரி அவங்க காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பேசுகிற மாதிரி. ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்தாலும், ஒரு கேரட்டு நிலத்துலேருந்து பிடுங்கினாலே ஃபேமிலிகிட்டேருந்து பிரிகிற மாதிரி கதற மாதிரி இப்படி தான் மக்களே வந்து அதுக்கு நான் அடிக்டாகவே ஆயிட்டேன். இப்போ என்னென்னா, இப்போ பூனைக்கே ஒவ்வொரு எபிசோடாக போய்கிட்டு இருக்குது லவ் ஸ்டோரி. அதை வந்து எப்படினாலும் ஒரு அரச குடும்பத்தில் ஒரு பூனை 2 பூனை இருக்குதுன்னா, ராணி பூனையை எப்படியாவது சதி பண்ணி வேலைக்காரி வந்து எதுலையாவது எண்ணெய்க்குன்னே ஊற்றி வலிக்கு உள்ள வச்சு கொன்னுடுறா அந்த வேலைக்காரி பூனை. அந்த வேலைக்காரி பூனை ராணி பூனை செத்ததுக்கப்புறம் இந்த ராஜா பூனை வேலைக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவியலுக்கு ஒரு குழந்தை வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த ராணி பூனை குழந்தை பெற்றிருக்கோம் தெரியுமா, அதை கலர் சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. முதல்ல கலர் சேஞ்ச் பண்ணி விட்டு ராஜா பார்க்கும்போது ஐயோ இது என்ன வேறு கலரில் இருக்கே, அப்போ இவளை குப்பை தொட்டியில் போட்டுருவேன்னு இந்த ராஜாவும் இந்த வேலைக்காரையும் கொண்டு குப்பை தொட்டியில் போட்டுட்டு இவ 2 பேரும் கல்யாணம் பண்ணி இவ குழந்தையெல்லாம் பெற்றுட்டு அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற பூனையை ஒரு மான் எடுத்து வளர்த்து அவளை நல்லா படிக்க வச்ச அந்த பூனையை அவள் நல்ல ஜாப்புக்கெல்லாம் போகும்போது அந்த மானுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இப்போ நான் ரீசெண்டாக ட்ராமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராமில். இப்போ இந்த கதையை இப்போ தான் சொல்கிறேன். இந்த கதையை தான் வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு. அப்போ மான் இப்போ உடம்பு சரியில்லாமல் போயிட்டாரு. இந்த பூனை முதல்ல ராணி பூனை செத்து போயிட்டு பற்றியெல்லாம் அதே மாதிரி அவளோட மவ இருக்கா, அவ்வளோ அழகாக இருக்கா. ஆனால் இப்போ வேலைக்காரியாக அதே பேலஸுக்கு போய் சேர்ந்துருக்கா. அந்த வேலைக்காரி பூனை இப்போ ராணி பூனையை கொண்டுட்டு வேலைக்காரியாக இருக்கிறவளுக்கு 3 பசங்க பிறந்திருப்பாங்க போல். ஒரு ஆம்பளை பையன் 2 பொட்டை பிள்ளைகள். அந்த பேலஸில் இந்த பொட்டை பிள்ளைகள் இந்த இவாளை போட்டு அவ்வளோ குடும்பப்படுத்துகிறவங்க மக்களே. அதுக்கப்புறம் இந்த ஆம்பளை பையன் இவளுக்கு ரூட் விட்டுக்கிட்டு இருக்கான். பார்க்க போனால் அக்கா உறவு மாதிரி தான் வரோம் சொல்ல போனால். அப்புறம் இன்னொரு பேலஸில் உள்ள பையனும் இந்த வேலைக்காரியை சேர்ந்துருக்கான் பற்றியில் அந்த பூனை மேலே ஆசை வச்சுக்கிட்டு இருக்காவ. இப்போ யாரை தான் இவள் கல்யாணம் பண்ணுவான்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி நான் அந்த பூனை கதைக்கு அடிக்ட் ஆகி போய் கிடக்கேன். ஐயோ பூனையும் இந்த மாதிரியெல்லாம் மேக்கப் பண்ணி வாங்கியிருந்தா அம்பிட்டு அழகாக இருக்கும் போலேயே, நல்லா இருக்கே கதை அப்படின்னுட்டு. ஐயோ கடவுளே, ஏஐ வந்துச்சு. என் செல்லு ஃபுல்லாகவுமே இந்த ஸ்டோரியாக தான் இருக்கும். அப்படி லவ் ஸ்டோரி. அப்புறம் இந்த ஒரு பெரிய கொளுத்த பூனை இருக்கும் பார்த்துக்கோங்க, அது எல்லாத்துக்கிட்டே ஜாலியாக பழகிட்டு அவியலோட ஸ்கின்னை எடுத்து நல்லா பழகி அவியில் மயக்க மருந்து போட்டு கொன்று அவியலோட ஸ்கின் எடுத்துருவாங்க. இப்படி தான் ஒரு மயில் கூட பழகிச்சு பார்த்துக்கோங்க. மயக்க மருந்து கொடுத்து அம்பிட்டு தொகையும் எடுத்து ஒரு கோட்டு மாதிரி தைச்சா ஐயோ பொண்டாட்டிக்கு ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மயில் விடுமா, மயிலோட அம்மா இந்த பூனையை வெளுத்து வாங்கி அந்த பூனையோட தோலை எடுத்து கோட்டு மாதிரி தைச்சி அந்த மயில் தொகையில் அந்த மயில் இருக்குது பற்றியில் அதுக்கு போட்டு விட்டு அழகு பார்க்குது. இப்படி தான் போகுது. அதை விட ஒரு 2 குட்டி குரங்கு ஸ்டோரி அண்ணன் தங்கச்சி மாதிரி வர பார்த்துக்கோங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுகையே வந்துடும். ஏன்னா ஒரு ஸ்கூலில் வச்சு அந்த குட்டி குரங்கு பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான்.
சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சார் வந்து மடத்தனமாக போட்டு காரணமே இல்லாமல் அடிப்பார் பார்த்துக்கோங்க. அடித்து வெளியே தூக்கி வீசிடுவார். அப்புறம் அந்த குட்டி பையன் கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் என்ன பண்ணுவான், இந்த சேவிங்லாம் பண்ணுவாங்களா அந்த கடையில் போய் வேலை பார்ப்பான். அதை அந்த சார் வந்து பைக்கில் பார்த்துட்டே போவார். ரொம்ப பாவப்பட்டு மறுபடியும் அவர் கூட்டு வந்து இது பண்ணுவார். எதுக்கு அவர் அடித்தாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கி, எதுக்கு பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்துனாருன்னு தெரிய மாட்டேங்கி, இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்த்துருக்காரு. அப்படி வந்து அந்த குரங்கு அண்ணன் தங்கச்சி குரங்குக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் எனக்கு வந்து. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லோரும் போட்டு வெளுன்னு வெளுக்க தான் செய்கிறாவ அவி அண்ணனும் தங்கச்சியையும். அதுக்கப்புறம் வந்து அவி அண்ணன் தங்கச்சி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க. சின்னதாக வேலை செஞ்சாலும் எல்லாத்துக்கும் இது பண்ணுவாங்க. இப்படி இந்த கதைகளை பார்த்து 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 இதாகிட்ருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கும் வருதான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில். இல்லை எனக்கு மட்டும்தான். நான் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு வீடியோ, ஒரு பரோட்டா எல்லாமே வந்து டெரராக பேச செரிமான இதை இது பண்ணிடுவேன், சிகரெட்டு உன்னோட நுரையீரலை தும்சம் பண்ணிடுவேன், அது இதுன்னு ரொம்ப கோடாரி வச்சுலாம் குத்துற மாதிரி அந்த ரீல்ஸ் வந்து ரொம்ப பயந்துட்டேன். அந்த மாதிரி ஃபுல்லாக இப்போ வந்து ஏஐயில் தான் மக்களே எனக்கு ஃபுல்லாக வீடியோ வருது. இந்த மாதிரி உங்களுக்கு வருதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் மக்களே.